ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் புதுசாக படிக்கக்கூடிய எல்லாருமே காமனாக கேட்கக்கூடிய ஒரு சில கொஸ்டின், அதுக்கான சொல்யூஷன் தான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். சிலபஸ் எங்கேருந்து எடுக்கணும், சமச்சீர் புக்கை எங்கேருந்து டவுன்லோட் பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எங்கேருந்து எடுக்கணும், அந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்லையும் பார்த்தோம் அப்படின்னா இயர் வைஸாக எப்படி எடுக்கணும், சப்ஜெக்ட் வைஸாக எப்படி எடுக்கணும், இதெல்லாம் எப்படி நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து எடுக்கணும். இந்த மாதிரி வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காமனாக வந்து கேட்பீங்க. இந்த எல்லாத்துக்குமே இந்த வீடியோலேயே பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். நீங்கள் எல்லாத்தையும் ஒரே இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். முதல்ல ப்ளே ஸ்டோரில் நம்மளோட குயிக் லேர்னிங் ஃபார் ஆல் இந்த நேமில் இருக்கும். இதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணது முதல்ல இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் அந்த கார்னரில் 3 கோட் இருக்கும். இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். இதில் ஃப்ரீ மெட்டீரியல் இதுக்குள்ளே வந்து போங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இதிலே பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக எல்லாமே வந்து இருக்கும். நம்ம வந்து முதல்ல சிலபஸ்லேருந்து வந்து பார்க்கலாம். ஸோ இதில் டிஎன்பிஎஸ்சி 2025 சிலபஸ் ஃபார் ஆல் எக்ஸாம் இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 4 எல்லாத்துக்குமான சிலபஸ் வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து இதில் இந்த குரூப் 4 ப்ரிலிம்ஸ் நியூ சிலபஸ் இது ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா இப்போ வந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் எப்படி சிலபஸ் கொடுத்துருக்காங்களோ அதை நம்ம வந்து அப்படி வந்து கொடுத்துருப்போம். ஓகே, இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஈஸியாக படிக்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இன்னொரு ஃபைல் வந்து கொடுத்துருப்போம். ஸோ இதுவும் சேம் அதே சிலபஸ் தான். உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாதிரி நம்ம வந்து சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா வந்து கொடுத்துருப்போம். இது எல்லாமே நீங்கள் வந்து ஆப்பில் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு குரூப் 4, குரூப் 2, குரூப் 2A, குரூப் 1 எல்லா சிலபஸும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ வந்து மெயின்ஸுக்கானது, கட்டாய தமிழ், எஸ்ஏ எக்ஸாம், எலிஜிபிலிட்டி எக்ஸாம், ஸோ வந்து போலீஸ் எக்ஸாம் இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு இங்கே எல்லா சிலபஸும் இருக்கும். நீங்கள் வந்து இங்கேருந்தே வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்து முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா வந்து வேர் டு ஸ்டடி. ஸோ வேர் டு ஸ்டடி அப்படின்னா இப்போ வந்து சிலபஸில் நமக்கு வந்து சிம்பிளாக கொடுத்துருப்பாங்க. பாலிட்டியில் இந்தந்த டாபிக் அப்படின்னு. இப்போ உங்களுக்கு வந்து அந்த டாப்பிக்கே சமச்சீர் புக்கில் எங்கேருந்து படிக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். ஏன்னா இப்போ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மெயின் சோர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக், அதாவது தமிழ்நாடு கவர்மெண்டோட 6th to 12th புக்கு. இப்போ வந்து எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பாலிட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிலபஸில் நமக்கு வந்து சிம்பிளாக பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இப்போ புதுசாக படிக்கிறவங்களுக்கு இந்த டாபிக் முதல்ல அந்த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சமச்சீர் புக்கில் எங்கே இருக்குன்னு தெரியாது, அப்படி தானே? ஸோ நம்ம வந்து அதுக்கான வேர் டு ஸ்டடி வந்து கொடுத்துருப்போம். ஸோ சிலபஸில் கொடுத்த டாப்பிக்கை சின்ன சின்னதாக பிரித்து இப்போ இந்த டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும் அப்படின்னா 6th ஸ்டாண்டர்டில் டேர்ம் 1ல் இந்த லெசனு, அது மாதிரி வந்து 10th இந்த லெசனு, 11th இந்த லெசன், நம்ம இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக ஃபுல் சிலபஸ் வந்து கொடுத்துருப்போம். இங்கிலீஷ்லேயும் இருக்கும், தமிழ்லேயும் வந்து இருக்கும். அப்படி நீங்கள் வந்து இதை பார்த்து கம்ப்ளீட்டாகவும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஒவ்வொரு டாப்பிக்கும் நம்ம வந்து எந்தெந்த லெசன்லாம் படித்து முடித்தோம் அப்படின்னா கவர் ஆகும் அப்படிங்கிறது. நம்ம வந்து இப்போ புது சிலபஸ் பேஸ் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எல்லா யூனிட்டுக்கும் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து யூனிட் 1, யூனிட் 2, ஸோ எல்லா யூனிட்டுக்கும் கம்ப்ளீட்டாக பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயே வந்து இருக்கும். ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து சிலபஸும் தெரிஞ்சுட்டு அதுக்கான வேர் டு ஸ்டடி எங்கேருந்து படிக்கணும்னு தெரிஞ்சுட்டு அடுத்து என்ன வேணும், மெட்டீரியல் வேணுமா, நம்ம வந்து அதுவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கே வந்து கொடுத்துருப்போம். ஸோ சமச்சீர் புக் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ சமச்சீர் புக்குள்ளே போனீங்க அப்படின்னா வந்து ஜென்ரல் இங்கிலீஷ், பொதுத்தமிழ், ஆப்டிடியூட் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். இது வந்து சப்ஜெக்ட் வைஸாகவும் கொடுத்துருக்கோம். கடைசியில் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். ஸோ இப்போ ஸ்டாண்டர்ட் வைஸாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கிலீஷ் மீடியம் தனியாக, தமிழ் மீடியம் தனியாக வந்து இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்டில் இருக்கக்கூடிய எல்லா புக்கும், ஸோ சோசியல் சயின்ஸ் இது ஃபுல்லாக பார்த்தோம் அப்படின்னா வந்து இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு 12th வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். ஸோ கெமிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், ஜியாகிரஃபி, பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இது உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக வந்து இருக்கும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு வந்து சப்ஜெக்ட் வைஸாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து அதுவும் வந்து கொடுத்துருப்போம். ஸோ சப்ஜெக்ட் வைஸு இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜியாகிரஃபி தனியாக, ஹிஸ்ட்ரி தனியாக, ஃபிசிக்ஸு, ஐஎன்எம், எக்கனாமிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, பாலிட்டி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸாக இருக்கும். ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இப்போ டிஎம் அப்படின்னா தமிழ் மீடியம், இஎம்னா இங்கிலீஷ் மீடியம். ஸோ தமிழ் மீடியம் தனியாக, இங்கிலீஷ் மீடியம் தனியாக இந்த மாதிரி தான் எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். ஸோ நீங்கள் எல்லா ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னாலும் 2 மீடியம் வந்து இருக்கும். நீங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து ஃப்ரீயாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, அது மாதிரி ஆப்டிடியூடும் பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம டாபிக் வைஸாக கொடுத்துருப்போம். சிம்பிளிஃபிகேஷன், டைம் ஒர்க் இந்த மாதிரி எல்லா பிடிஎஃப்பும் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு டாபிக் வைஸாக வந்து இருக்கும். அதுமாதிரி உங்களுக்கு பொதுத்தமிழ் வேணும் அப்படின்னா இப்போ பொதுத்தமிழும் பார்த்தோம் அப்படின்னா ஸ்டாண்டர்ட் வைஸாக இருக்கும்.
இப்போ வந்து ஓல்டு புக் நீங்கள் படிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பழைய புக் வந்து கொடுத்துருப்போம், எல்லாமே வந்து இருக்கும். பழைய புக் புது புக் நீங்கள் வந்து எல்லாமே இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒவ்வொரு வெப்சைட்டாக போய் சிலபஸ் தனியாக புக்கு தனியாக அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்க்க வேண்டாம், எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கேயே இருக்கும். ஜென்ரல் இங்கிலீஷ் நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ வந்து கிராமர் தனியாக, போயம் ப்ரோஸ் தனியாக, இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இப்போ புது சிலபஸ் பேஸ் பண்ணி கம்ப்ளீட்டாக எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். இப்போ நம்ம வந்து சிலபஸ் பார்த்துட்டோம், வேர் டு ஸ்டடி பார்த்துட்டோம், அதுக்கான புக் மெட்டீரியல் அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக எல்லாமே பார்த்துட்டோம். இப்போ வந்து அடுத்து என்ன தேவை உங்களுக்கு? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அப்படி தானே? ஸோ இப்போ வந்து இதிலே பார்த்தோம் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்கும். ஸோ இதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா நம்ம வந்து இயர் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். ஸோ இயர் வைஸாக எல்லாமே கொடுத்துருப்போம். அதே மாதிரி நம்ம வந்து சப்ஜெக்ட் வைஸாக வந்து கொடுத்துருப்போம். இப்போ இயர் வைஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்குள்ளே ஸோ வந்து இப்போ 2024 நடந்த கொஸ்டின் அந்த மாதிரிலாம் வந்து இருக்கும். இதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ சப்ஜெக்ட் வைஸ் இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஜாகிரஃபி தனியாக, ஐஎன்எம் தனியாக, எக்கனாமிக்ஸ், பாலிட்டி, ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஃபுல்லாக சப்ஜெக்ட் வைஸாக வந்து இருக்கும். ஸோ இதில் வந்து ஒன்றுலையும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 1000 கொஸ்டின், 2000, 3000 அந்த மாதிரி வந்து இருக்கும். ஸோ அப்போ நீங்கள் வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இங்கேருந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த மெட்டீரியல்லாம் இப்போ நம்ம காமிச்ச எல்லா மெட்டீரியலும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ டவுன்லோட் தான். நீங்கள் வந்து இங்கேருந்து எல்லாமே வந்து எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு கரண்ட் அஃபேர் பிடிஎஃப் வந்து தேவைப்படும். நம்ம அதுவும் இங்கேயே பார்த்தோம் அப்படின்னா கொடுத்துருப்போம். இதுவும் பார்த்தோம் அப்படின்னா தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுமே வந்து இருக்கும். ஸோ நம்ம வந்து இதில் 2022 போட்டு வரோம். இப்போ நீங்கள் வந்து எக்ஸாமுக்கு படிக்கிறீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 8 மாதம் குறைஞ்சபட்சம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு 8 மாதம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து உங்களுக்கு ஆகஸ்ட் மாதம் வந்து எக்ஸாம் வருது, ஆகஸ்ட் எண்டில் 2025 வருது அப்படின்னா அதுக்கு முன்னால் வந்து ஒரு 8 மாதம், ஜனவரி டு ஆகஸ்ட். ஸோ நீங்கள் வந்து குறைஞ்சபட்சம் 8 மாதம், அதுக்கு மேலே டைம் இருக்குது அப்படின்னா வந்து ஒரு 1 இயர் 2 இயர் அந்த மாதிரி நீங்கள் வந்து படிக்கலாம். ஆனால் மினிமம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 8 மந்த்தாவது எல்லாருமே வந்து படிக்கணும். ஓகே. ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு எல்லாமே வந்து கொடுத்துட்டு வரோம். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஃபோல்டருக்குள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து ஒன்றுலேயும் வந்து 2 எண்ணம் இருக்கும். ஒன்று வந்து இங்கிலீஷ்லேயும் ஒன்று பார்த்தோம் அப்படின்னா தமிழில். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா மந்த்துக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இங்கேயே வந்து கொடுத்துருப்போம். இப்போ வந்து 2025 வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லாமே இங்கேயே வந்து இருக்கும். நீங்கள் இங்கேருந்தே பார்த்தோம் அப்படின்னா வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பிகினருக்கு தேவையான எல்லா பிடிஎஃப் சிலபஸில் ஆரம்பித்து வேர் டு ஸ்டடி, அதுக்கப்புறம் புக்ஸு, சப்ஜெக்ட் வைஸ், ஸ்டாண்டர்ட் வைஸு, புது புக்கு, பழைய புக்கு, நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அதுலேயும் ஸ்டாண்டர்ட் வைஸாகவும் சப்ஜெக்ட் வைஸாகவும் அதாவது இயர் வைஸாக நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுத்துருப்போம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா வந்து கரண்ட் அஃபேர் அதுவும் நம்ம வந்து கம்ப்ளீட்டாக வந்து கொடுத்துட்டோம். இப்போ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா வந்து டெஸ்ட்டு. ஸோ இது எல்லாமே வந்து இங்கே இருக்கக்கூடிய எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஸோ இந்த டெஸ்ட்டுக்குள்ளே பாருங்கள், உங்களுக்கு வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து இருக்கும். டிஎன்பிஎஸ்சி சக்ஸஸ் ஃபார் 2025 நம்ம வந்து டெய்லியும் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீ டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த ஃப்ரீ சீரீஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு February 17 வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம வந்து தினமும் பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்டுக்கான டாபிக் கொடுத்துருவோம், அதுக்கான ஃப்ரீ டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணி அதுக்கான ஓவரால் ரேங்கிங் நம்ம இது எல்லாமே வந்து கொடுத்துட்டே வரோம். அந்த ஃப்ரீ டெஸ்ட்டு நீங்கள் வந்து இங்கேருந்து அட்டன் பண்ணிக்கலாம். இந்த டெஸ்ட்டுக்கான போர்ஷன் எல்லாமே நம்ம வந்து யூடியூப்லேயே பார்த்தோம் அப்படின்னா டெய்லி வந்து போடுவோம். ஸோ வந்து இப்போ வந்து இன்னைக்கு மார்ச் 21க்கான போர்ஷன் என்ன அந்த மாதிரி நம்ம வந்து அன்னைக்கான டாபிக் கொடுத்துருவோம். அதே மாதிரி அதுக்கு முந்தின நடந்த டெஸ்ட்டுக்கான ரேங்கிங் நம்ம வந்து எல்லாமே வந்து கொடுப்போம். இந்த டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இப்போ நீங்கள் புதுசாக பார்க்குறீங்க, நீங்கள் எல்லாருமே வந்து முதல் நாள்லேருந்து அட்டன் பண்ண முடியும். அதாவது February 17 தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து முதல் நாள். ஸோ இது வந்து முடிஞ்சிட்டு ஸோ நீங்கள் இன்னிலேருந்து அட்டன் பண்ணணும் அப்படிலாம் வந்து கிடையாது. எல்லாருமே இந்த முதல் டெஸ்ட்லேருந்து அட்டன் பண்ணி பார்க்க முடியும். அதே மாதிரி நம்ம வந்து ஃப்ரீ அப்டேட்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வந்து வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இருக்கும். அதில் வந்து நீடு ஃப்ரீ அப்டேட் அந்த மாதிரி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணீங்க அப்படின்னா நம்ம வந்து ரெகுலராக எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஃப்ரீயாக வந்து அனுப்புவோம். ஸோ வந்து நோட்டிஃபிகேஷன், எக்ஸாமுக்கான பிளான், ஸ்டடி பிளான் இந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் வந்து டெக்ஸ்ட் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.